பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து மந்திர வார்த்தைகள், சுவிட்ச் வேர்ட்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான மீனிங்ஸ் அண்ட் சொல்யூஷன், ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு மந்திர வார்த்தை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது எதற்கான மந்திர வார்த்தை அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே வந்து இப்ப இருக்கிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மெக்கானிசம் வேர்ல்டுல எல்லாமே சீக்கிரம் கிடைக்கணும் சீக்கிரம் கிடைக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டா இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம இங்க நினைக்கிற விஷயத்த அங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகமா இருக்கு. எல்லாமே ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமா போயிட்டு இருக்கு. சீக்கிரமா வளர்ந்துட்டு இருக்கு, உருமாறிட்டு இருக்கு. எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்னோவேஷன் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம வேண்டக்கூடிய விஷயங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு பலன் தந்தா, அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கான உடல்நிலை நம்மளுக்கு இருக்குமா, மனநிலை நம்மளுக்கு இருக்குமா, இல்ல சூழல் தான் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அந்த காலத்துல இருக்கும். பட் இப்ப அப்படி கிடையாது. ஸோ அதனால இப்போ நான் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், வேண்டக்கூடிய விஷயங்கள் இப்போ எனக்கு சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழல்ல வந்து நான் என்ன செஞ்சா உடனே என்னுடைய தேவைகள்லாம் நடக்கும், என்னுடைய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு, ஒரு ஆர்வமும் இருக்கு. அந்த ஆர்வத்துலதான் நிறைய விஷயங்களை நம்ம போய் தேடுறது, ஆன்மீக ரீதியா தேடுறது, நிறைய ரெமடிஸ் பரிகாரம் மூலயமா தேடுறது, எதை செஞ்சா நடக்கும், எதை செஞ்சா கிடைக்கும், எதை செஞ்சா ஆகும் அப்படின்ற மாதிரி தேடுறது எல்லாமே. ஈவன் அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே உடனே எனக்கு வந்து ப்ராசஸ் நடக்கணும், உடனே சக்சஸ் ஆகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஸோ இந்த உடனே சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா உடனே ப்ராசஸ் நடக்க ஒரு யுக்தியை வந்து இது யுக்தின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? யுக்தின்னு எடுத்துக்கலாம், மந்திர வார்த்தையாவும் நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து கையாளும் போது நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் உடனே ஸ்டார்ட் ஆகும், நடக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. உடனே வந்து நாளைக்கே எனக்கு ஒரு 10 நாள் எனக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும், ஒரு 10 நாள்ல நான் அம்பானிக்கு டஃப் கொடுக்கணும், அது 10 நாள்ல வந்து நான் மிகப்பெரிய, நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ அதுல நம்பர் 1 வரணும் அப்படின்னா அந்த 10 நாள்ல அது முடியுமா அப்படின்னு கேட்டா பிராக்டிக்கலா அது முடியாது. பட் அதுலயும் சில பேருக்கு மேஜிக்லாம் நடக்கும். நார்மலா இருப்பாங்க, திடீர்னு வந்து லாட்டரி அடிக்கும், கோடீஸ்வரங்கள் ஆயிடுவாங்க, லட்சாதிபதி ஆயிடுவாங்க. அதெல்லாம் வந்து லக். அந்த லக்கும் கூட எப்படி ஒர்க் அவுட் ஆனா நீங்க செய்யக்கூடிய கர்மாவை பொறுத்துதான். நீங்க எந்த அளவுக்கு வாழ்நாள்ல நல்ல கர்ம பலன்கள் அடைஞ்சிருக்கீங்களோ அதை பொறுத்துதான் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட், கடைசி நேரத்துலயாவது ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து உங்களோட லைஃப் மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நம்ம ரியல் லைஃப்லயும் பார்த்திருப்போம், படங்கள்லயும் பார்த்திருப்போம். ஸோ கடைசி நேரத்துல ஏதோ ஒன்று மாறும். அது எல்லாமே என்ன ரிசம்பிள் பண்ணா நம்மளுடைய கர்மா, நல்ல கர்ம பலன்கள் அடிப்படையில் தான் நடக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்னதான் காலத்துக்கு உழைச்சாலும் என்னதான் பண்ணாலும் பட் அவங்க பொசிஷன் அப்படிதான் இருக்கும். ப்ரேயர்லாம் நிறைய பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பரிகாரம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா அப்படிதான் இருக்கும். அது ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க மாத்திக்கல, அவங்களுடைய கர்மா, கெட்ட கர்மா கொடுக்கக்கூடிய விஷயங்களை மாத்திக்காம இருக்காங்க, அது இன்னும் அடிஷனல் ஆட் ஆயிட்டே இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்மளோட நல்ல கர்ம பலனா இருக்கு, நம்ம நல்ல பாதையில போயிட்டு இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அப்படி இருக்கும் போது எனக்கு சீக்கிரமா நான் விருப்பப்படக்கூடிய என்னுடைய ஆசைகள் சீக்கிரமா ப்ராசஸ் ஆகணும், உடனே நடக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மந்திர வார்த்தை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ அது மந்திர வார்த்தை வந்து இப்ப நீங்க எல்லா ரிலிஜியஸ்லயும் இருப்பீங்க. சரிங்களா? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், புத்த மதம், இப்பெல்லாம் வந்து ஜுடைசமும் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மதங்கள் வந்து இருக்கு. ஸோ எல்லா மதத்துல இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரிலேட் ஆகக்கூடிய ஒரு மந்திர வார்த்தையா இருக்கும். ஸோ அது எந்த மந்திர வார்த்தைனா, உங்களுக்கு ஒரு கடவுள் பிடிக்கும் இல்லையா, ஒரு கடவுளோ ஒரு தேவ தூதரோ இல்ல இந்த பிரபஞ்சமோ, சில பேர் பிரபஞ்சத்தையே கடவுளா பார்ப்பீங்க, சில பேர் பஞ்சபூதத்தை கடவுளா பார்ப்பீங்க, சில பேர் சிவன், முருகர், ஹோலி காட், ஸோ அது மாதிரி ஜீசஸ், நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கடவுள், ஒரு தெய்வத்தை வந்து நீங்க கடவுளா பார்ப்பீங்க, உங்களுடைய சூப்பர் நேச்சுரல் பவரா பார்ப்பீங்க. ஸோ அவங்கள வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அவங்கள மனசுல நினைக்கணும். அந்த மந்திர வார்த்தையே அதுதான். இப்போ எக்ஸாம்பிள், முருகர் உங்களுடைய
கடவுள், இஷ்ட தெய்வம், உங்களுடைய ஆன்ம ரீதியான கடவுள் அப்படின்னும் போது மனசார, மனசு குளிர்ந்து இல்ல மனசார அடி வயிற்றுல இருந்து வரணும். நம்ம பாட்டு பாடும் போது அடி வயிற்றுல இருந்து பாட சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த அடி வயிற்றுல இருந்து யார் பாடுறாங்களோ அப்பதான் அந்த பாட்டுக்கு உயிர் வரும், ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இந்த தொண்டையில இருந்து நம்ம கத்தும் போது எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. ஏன்னா இமோஷன்ஸ் அங்க கனெக்ட் ஆகாது, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகாது, அந்த வேவ்லென்த்ல கனெக்ட் ஆகாது. அதுவே நீங்க அடி வயிற்றுல இருந்து கொண்டு வரும்போது உங்களுடைய இமோஷன்ஸ் அந்த யூனிவர்ஸ் வேவ் லென்த்ல கனெக்ட் ஆகும், அந்த ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆகும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு சாங்கா நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ட் காதுல வந்து விழும். ஸோ அப்படி உங்களுடைய அந்த கடவுளை நீங்க கூப்பிடுறீங்க, முருகனை கூப்பிடுறீங்க, சிவனை கூப்பிடுறீங்கன்னா, முருகா சிவனே, இப்ப நான் முருகா சிவனே சொல்றேன், அது உங்களுக்கு எப்படி இருக்கு? பிளெயினா இருக்கும். இதே அடி வயிற்றுல இருந்து முருகா அப்படின்னும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த இமோஷன்ஸ் உங்களுக்கு கலந்து வருது. ஸோ அது யூனிவர்ஸோட அப்படியே அந்த வேவ் லென்த்ல கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும், சீக்கிரம் ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன, அவங்களோட நேம் தான் உங்களுக்கு மந்திர வார்த்தையே. நான் இவ்வளோ நேரம் எலாபரேட் பண்ணது ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்தாதான் உங்களுக்கு இது வந்து இதனோட வேல்யூ தெரியும். சும்மாவே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே உங்களோட இஷ்ட தெய்வம் பேர் தான் உங்களோட மந்திர வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டா அதை உங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதை ஃபீல் பண்ணி நீங்க அதை ப்ராசஸ் பண்ணாதான் அது உங்களுக்கு நடக்கும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளனேஷன். அப்போ உங்களுடைய குலதெய்வமோ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை யூனிவர்ஸோ, ஸோ அவங்களுடைய அந்த பேரை நீங்க மந்திர வார்த்தையா எடுத்துக்கிட்டு எங்க வேணாலும் இக்கட்டான சூழல் இல்லை ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு அது கிடைக்கணும், நடக்கணும். ஸோ ஒரு லைன்ல கியூல நின்றுட்டு இருப்பீங்க, என்னடா இது 100 பேருக்கு முன்னாடி இருக்காங்களே, ஒரு கோவில் போறீங்க 100 பேர் இருக்காங்க, சீக்கிரம் பார்க்கணும், எனக்கு கால் வலிக்குது, என்னால வந்து பிசிக்கலி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, கால் வலிக்குது, நான் வெளியே போகணும், உட்காரணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். 100 பேர் இருக்காங்களே, 1 மணி நேரம் கிட்ட ஆகுமே அப்படின்ற போது அந்த டைம்ல நீங்க எங்க இருக்கிறீங்களோ, அதாவது நீங்க விஷ்ணு கோவில்ல இருங்க, பெருமாள் கோயில்ல இருங்க, சிவன் கோயில்ல இருங்க, ஆனா உங்களுக்கு முருகரை பிடிச்சிருக்கும். இல்ல முருகர் கோயில்ல இருங்க, ஆனா பெருமாள் வந்து இஷ்ட தெய்வமா இருக்கும். ஸோ அப்படின்னா கூட அந்த கியூல கூட நீங்க முருகா பெருமாளே அப்படி சொல்லுங்க, அவ்வளவுதான். அந்த கியூ டக்கு டக்கு டக்குன்னு நகரத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? இன்னொன்று வந்து இந்த ஓகே கோயிலுக்கு போவாதவங்க விட்டுருங்க. அடுத்து யூனிவர்ஸ் நம்பக்கூடியவங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ரோலர் கோஸ்டர்ல போறோம், ஒரு ஜெயண்ட் வீல்ல போறோம், பெரிய ராட்டினத்துல போறோம். அப்ப வந்து இறங்கும் போது எல்லாருக்கும் அந்த பயம் பதட்டம் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஏமான்னு தான் கத்துவோம், இல்ல வந்து கத்த மாட்டோம், அப்படியே வாய் இறுக்கி முடிப்போம். அப்ப இன்னும் நம்மளுக்கு அந்த வாமிட் வரும், மயக்கம் வரும். ஸோ உடலும் மனமும் அந்த பயத்தை கொடுக்கும். அந்த டைம்ல கூட உங்களுடைய கடவுளை நீங்க கூப்பிட்டு பாருங்க. சரிங்களா? முருகா, ஐயோ ஏதோ ஒண்ணு, இந்த பிரபஞ்சம்னா ஸோ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வாயில எது பாசிட்டிவான வேர்டா வருதோ அதுதான் பிரபஞ்சம். கடவுளை நினைக்காதவங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அந்த வேர்டை பாசிட்டிவா அப்படியே இமோஷன்ஸோட வெளியே சொல்லுங்களேன், அந்த பயம் உடனே நிற்கும். அந்த ராட்டினத்துல ஏறி இறங்கும் போது அந்த ஒரு மாதிரி அடி வயிறு கலங்க பாருங்க, அந்த பயமே நிற்கும். ஸோ நம்ம அது வாய் விட்டு கத்தும் போது, நான் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து இந்த மந்திர வார்த்தைகளை, இந்த பெயர்களை நீங்க உச்சரிக்கும் போது இதெல்லாம் உடனே உங்களுக்கு கிளியர் ஆகும். அந்த மாதிரி பெரிய காரியங்களுக்கும் நீங்க அடிக்கடி இதை பயன்படுத்தும் போது அந்த ப்ராசஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். அதுல ஏதாவது தடைகள் இருக்குன்னா அந்த தடைகள்லாம் வந்து சீக்கிரமா அது உடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மந்திர வார்த்தைகளை டெய்லி உங்களுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸை இங்க நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மந்திர வார்த்தையை பத்தி நீங்க உங்களோட ஃபீட்பேக் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்ல குலதெய்வமோ இல்ல யூனிவர்ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு விஷயத்த எடுத்திருப்பீங்க, ஓகே அப்ப இனிமே எனக்கு இந்த நேம் தான் என்னோட மந்திர வார்த்தை, இந்த கடவுள் பேர் தான் என் மந்திர வார்த்தை எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த பேரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி உங்களுடைய விஷஸை தாராளமா சொல்லுங்க. ஆர் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி உங்களை அடுத்து ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ல உங்களை மீட் பண்றேன். நன்றி.